நீங்க ஒன்றும் கோப்பையை வெற்றி பெறல. டோனி எவ்வளோ பெரிய ஆளு, அவர் உங்களுக்காண்டி காத்துக்கிட்டு இருக்கணுமா? ஆர்ஜிபி வீரர்கள் டோனியை அவமதிச்சுட்டாங்க அப்படிங்கிற வீடியோ இணையத்தில் செம வைரல் ஆகிட்டு இருக்கு. எதனால டோனி ஆர்ஜிபி வீரர்களுக்கு கை கொடுக்கல, போட்டி முடிஞ்சதுக்கு பிறகு மைதானத்தில் நடந்த சம்பவம் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆர்ஜிபி விசஸ் சிஎஸ்கே இவங்க ரெண்டு பேருக்கும் இடையான 68வது ஐபிஎல் மேட்ச்சில் சிஎஸ்கே அணியை கடைசி 2 பாலுக்கு 11 ரன் அடிக்க விடாமல் 27 ரன் வித்தியாசத்தில் ஆர்ஜிபி ஜெயிச்சதுனால தற்போது ஃப்ளே ஆஃப் போயிருக்காங்க. சிஎஸ்கே அணி ஃப்ளே ஆஃப் போகாமல் வெளியேறி இருக்காங்க. இந்த போட்டியில் ஆர்ஜிபி அணி கடைசி ஓவர் 5வது பாலே வெற்றி பெற்றாங்க. 5வது பால் ஜடேஜா 6 பவுண்டரி அடிக்கலன்னொடனே எல்லாருமே வெற்றியை கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க. அங்கேயே ஒரு நிமிஷம் ஆர்ஜிபி வீரர்கள் வெற்றியை கொண்டாடிட்டாங்க. கடைசி பால் போட்டதுக்கு பிறகுமே 3 நிமிஷம் வெற்றியை கொண்டாடிட்டு இருந்திருக்காங்க. ஆனால் போட்டி முடிஞ்ச உடனேயே எம்எஸ் தோனி, இன்ஜுரியில் அவதிப்பட்டு இருந்த எம்எஸ் தோனி ஆர்ஜிபி வீரர்களுக்கு கை கொடுக்க முதல் ஆளாக சிஎஸ்கே வரிசையில் நின்றிருப்பார். ஆனால் எந்த ஒரு ஆர்ஜிபி வீரரும் டோனி கிட்ட கை கொடுக்க வராமல் வெற்றியை கொண்டாடுறதுனால கடுப்பான எம்எஸ் தோனி அவர்கள் ருத்ராஜ் கெய்க்வால்கிட்ட அவங்களுக்கு போய் நீ கை கொடுத்துட்டு வா, நான் உள்ளே போகிறேன்னு கொஞ்சம் கோவத்தோட வெளில வந்திருப்பார். வெளியில் வரும்போது அங்கே நின்று ஆர்ஜிபி சப்போர்ட் ஸ்டாஃபுக்கு மட்டும் எம்எஸ் தோனி அவர்கள் கை குலுக்கி ட்ரெஸ்ஸிங் ரூமுக்கு போயிருப்பார். ஸோ இந்த வீடியோ இணையத்தில் தற்போது செம்ம வைரல் ஆகிட்டு இருக்கு. மேலும் போட்டி முடிஞ்ச உடனேயே ஹர்ஷா போக்லே கொடுத்த ஒரு இன்டர்வியூ வைரல் ஆகிட்டு இருக்கு. அதில் உலகக்கோப்பையை ஒரு அணி ஜெயித்தாலும் வெற்றி பெற்ற அணி 1 நிமிடம் மைதானத்தில் வெற்றியை கொண்டாடிட்ட பிறகு எதிரணிக்கு கை குலுக்கி அதற்கப்புறம் வெற்றியை கொண்டாடணும். அதுதான் கிரிக்கெட்டோடைய பண்பு. ஆனால் இங்கே டோனிக்கு ஆர்ஜிபி வீரர்கள் மரியாதை தரலை. இதை நினைக்கும் போது ரொம்பவே வருத்தமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஹர்ஷா போக்லே சொல்லியிருக்கார். அதே போல் மைக்கேல் வாகன், எம்எஸ் தோனியுடைய இறுதி ஐபிஎல் போட்டியாக இந்த போட்டி இருந்தால் ஆர்ஜிபி வீரர்கள் கண்டிப்பாக வருத்தப்படுவாங்க. எம்எஸ் தோனி போல ஒரு லெஜண்ட் போட்டி முடிஞ்ச உடனேயே முதல் ஆளாக கை குலுக்க லைனில் நின்றிருக்கார், நீண்ட நேரம் நின்றிருக்கார். அதை மதிக்காமல் வெற்றியை கொண்டாடினது ஏற்க முடியாது. கிரிக்கெட்டில் கண்ணியம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த கண்ணியத்தை இந்த போட்டியில் ஆர்ஜிபி வீரர்கள் மறந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி மைக்கேல் வாகனும் ஆர்ஜிபி ரசிகர்களை வச்சு செஞ்சுருக்காங்க. மேலும் சிஎஸ்கே ரசிகர்கள் 2023 ஐபிஎல் ஃபைனல் போட்டியே நாங்கள் ஜெயித்த உடனேயே எம்எஸ் தோனி அவர்கள் வெற்றியை கொண்டாடாமல் சக வீரருக்கு கை கொடுக்கணும், உள்ளே வந்துட்டு அப்புறம் கொண்டாடுங்க அப்படின்னு சொல்லி வெற்றியை ஒழுங்காக கொண்டாடாமல் சக வீரர்களை அழைத்துட்டு போய் எதிரணிக்கு கை கொடுத்திருப்பார். அந்த வீடியோவை கம்பேர் பண்ணி சிஎஸ்கே ரசிகர்கள் இந்த வீடியோவை வைரலாக்கிட்டு இருக்காங்க. ஸோ டோனிக்கு கை கொடுக்காம வெற்றியை கொண்டாடின ஆர்ஜிபி ரசிகர்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? டோனி இன்னும் ஒரு சீசன் ஐபிஎல் மேட்ச் விளையாடணுமா அப்படிங்கிற கருத்தை கமெண்ட்ல லீவ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.